பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் இருவரும் இரு அணிகளாக அந்த கட்சி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் ஏற்கனவே பொதுக்குழுவில் பாமக பொதுக்குழுவில் அவர் மீது வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் அடிப்படையில அவருக்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்து நோட்டீஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல நோட்டீஸ் அனுப்பப்பட்டன. அந்த நோட்டீஸுக்கு அதாவது நாளை வரை 31ஆம் தேதி வரை அவகாசம் விட்டிருந்தனர். இந்நிலையில தான் நாளை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில தான் கூட்டமானது நாளை நடைபெற உள்ளது. அதாவது நாளை முதல் பாத்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் தொடர்ந்து ராமதாஸ் தலைமையில அடுத்தடுத்த கூட்டங்களை தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக ஊடகத்தரவை கூட்டம், அதனை தொடர்ந்து 1ஆம் தேதி திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை அந்த கூட்டமானது நடைபெற உள்ளதாகவும் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம். அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி மாநில நிர்வாக குழு கூட்டம். இந்த நிர்வாக குழு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 20 பேர் இந்த நிர்வாக குழு அறிவித்தனர். இதுல 21 ஆளாக ராமதாஸினுடைய மூத்த மகள் காந்தியும் சேர்க்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அந்த கூட்டத்தில் அவரும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 4ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பையும் ராமதாஸ் அவர்கள் நடத்த உள்ளார். அந்த கூட்டத்தில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ்க்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியும் அது குறித்து இதுவரை பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.